இந்த வாக்குத்தத்த 2026 வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, விஷ் ஹாப்பி நியூ இயர். உங்க எல்லாருக்கும், வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 2026க்காக நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அது காலைல ஆரம்பிச்சது. அது நைட்டு 8 மணிக்கு தான் நான் எழுந்தேன். 7 மணிலேருந்து 8 மணிலேருந்து 8 மணி 12 மணி நேரம் நான் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் எனக்கு சில வார்த்தைகளை சொன்னாரு. மழை வருது போல இருக்குது. மழை வருதா? நல்லா கையை தட்டணும். எனக்கு தெரிஞ்சு நான் 13 வருஷமா நான் நடத்துறேன். எந்த வருஷமும் மழை வந்தது இல்லை. இந்த வருஷம் மழை வந்திருக்கு. ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழையா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். சில பேர் யோசிக்கிறாங்க இந்த மழையில எப்படி வீட்டுக்கு போகுதுன்ட்டு. அதெல்லாம் யோசிக்க கூடாது. நீங்க முடிக்கும் பொழுது அது நின்றுடும். இல்ல அது நிக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு இருந்தேன், இந்த 2026 குறித்து எனக்கு தீர்க்கதரிசனமா சில வார்த்தைகளை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னும் போது கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. என்னன்னா, இந்த 2026 அநேகருக்கு ஒரு நினைவு சின்னமா இது இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நினைவு சின்னம் அப்படின்னா என்னன்னா, இது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகிறது. உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் எப்ப வாங்குச்சு? 1947 ஆகஸ்ட் 15. அந்த நாள், அந்த வருடம் எப்படி நமக்கு மறக்க முடியாத ஒரு வருடமா இருக்குதோ, அது போல இந்த 2026 குறித்து கர்த்தர் சொல்றாரு, இது உன் வாழ்க்கையில ஒரு நினைவு சின்னம் போல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்குதுல்ல, அந்த நிகழ்வுகள் எப்ப நடந்தது அப்படின்னா, இந்த 2026 நடந்தது என்று பிற்காலத்தில் உன் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இந்த 2026 உனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வருடமா மாற்றுவார். உனக்கு ஒரு அற்புதமான ஒரு வருடமா மாற்றுவார். உன்னால மறக்க முடியாத ஒரு நல்ல வருடமா மாற்றுவார். ஆமென். அதாவது இந்த வருஷத்துல தாங்க எனக்கு பூகம்பம் வந்தது, இந்த வருஷத்துல தாங்க சுனாமி வந்தது, இந்த வருஷத்துல தாங்க கொரோனா வந்தது. 2019 போது நமக்கு கொரோனா நாம வரும் பாருங்க. 2004 டிசம்பர் 26 அப்படின்னும் போது நமக்கு சுனாமி ஞாபகம் வரும். இந்த 2026 உங்களுக்கு கெட்ட நினைவுகள் இருக்காது, எல்லாமே நல்ல நினைவுகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். 2025ங்க அப்படியே ஒவ்வொரு நன்மையா நாங்க சொல்லினே வரோம். சொல்லி முடிச்சுட்டு இந்த வருஷத்துல கடவுள் செய்ய வேண்டிய எல்லா நன்மையும் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வருஷத்தை அவ்வளவுதான் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது என் மாமியார்கிட்ட இருந்து கால் வருது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, என் மாமியார் என் மகன் கிட்ட, என் மனைவி கிட்ட பேசுறாங்க. வீடியோ காலில் என் பிள்ளைகள்கிட்ட பேசுறாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு அம்மா நியூ இயர் பயங்கரமா கொண்டாடுவா போல இருக்குது. ரொம்ப நேரமா இது போயினா இருக்குது. அம்மா நான் சொன்னேன், கொஞ்சம் உங்க அம்மா முகத்தை காட்டு, பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். அம்மா காட்டினாங்க வீடியோவை, அந்த சைடு வச்சுட்டு காட்டினாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்க அம்மா கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசணும், கொஞ்சம் கொடு அப்படின்னு. அவங்க இல்ல நான் பேச மாட்டேன், அதெல்லாம் அப்பாவோட வந்துச்சுன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க பேசுனா பேசுங்க, பேசாடி போங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க, அவங்க மகளை கூட்டினது, நான் கல்யாணம் பண்ணது தப்பு தான். நான் 2 பொண்ணை பெற்றிருக்கிறேன், எவ்வளவு வலியா இருக்கும்னு எனக்கு இப்போ புரியுது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். பயங்கரமா அழுகுறேன். நான் அந்த சைடு அழுகுறேன், அந்த சைடு என் மாமியார் அழுகுறாங்க. அடுத்துட்டு பிறகு அவங்க சொன்னாங்க, ஒரு முடிவு எடுக்கலாம்டி அப்படின்ட்டு. உனக்கு இப்பதான் முடிவே எடுக்கணும்னு தோணுது.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2025 அப்படியே திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ நன்மைகள் அப்படியே வந்து நினைவுகள் வருது. நினைவோ அப்படின்னு வந்து வருது. நான் சொல்றேன் 2026 இன்னும் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வீடியோ கால்ல பார்த்த மாமியார நேர்ல கூட பார்க்கலாங்க 2026ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் இன்னும் வந்து மேன்மையான காரியங்களை, இன்னும் வந்து உயர்வான காரியங்களை கர்த்தர் வந்து செய்வார் 2026. ஆமா, நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் பொருளாதார ரீதியில வந்து நிறைய பெருக்கங்கள்ல கர்த்தர் வந்து தர போறார். ஹல்லேலூயா. உங்க சம்பளம் வந்து வந்து 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு இல்ல, அது நிறைய மடங்கு பெருகிறத நான் பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் சம்பளம் சரியா வராம வந்திருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து வரும். இந்த வருடம் உங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறான்னு நினைக்கிறேன். அதனால்தான் ஸ்டார்டிங்ல தீர்மானம் எடுக்க சொல்றேன். சோம்பேறியா இருக்காத, சுறுசுறுப்பு உள்ளவனா இரு. ஏன்னா இந்த வருஷம் நான் உன்னை பெரிய பணக்காரனா ஆக்க போறேன். ஆமா, நீங்க ஆக போறீங்களோ இல்லையோ, நான் ஆக போறேன். நான் பெரிய பணக்காரனா ஆக போறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விரும்புறேன் அடுத்த வருஷம் ஒரு 150 கோடினாச்சும் நான் சம்பாதிக்கணும்னு நான் விரும்புறேன். அடுத்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் 2026 எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாரு. அதாவது ஒரு நாளைக்கு 5 கோடி நீங்க வந்து என்ன பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு மாசத்துக்கு 150 கோடி. நான் ஒரு வருஷத்துக்கு 150 கோடி கேட்டேன். ஆனா எனக்கு ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, ஒரு மாசத்துக்கு 150 கோடி சம்பாதிப்பீங்களா? ஹல்லேலூயா. 150 கோடி எப்படி வரும்? நீங்க எல்லாம் சம்பாதிச்சாதான் வரும். அப்ப நான் 150 கோடி சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் அது எப்படி 150 கோடி? நீ 1000 கோடி சம்பாதிச்சாதான் எனக்கு 100 கோடி வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப 1000 கோடியை கர்த்தர் நீ சம்பாதிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரு. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரை ஆசீர்வதித்தது போல என் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கையை தட்டி வாங்கிக்கங்க. ஹல்லேலூயா. விசுவாசமா இருக்கிறவங்க வாங்கிக்கங்க. ஆண்டவரே, அதை கை தட்டாதவங்க ஆசீர்வாதம் எனக்கு வந்து ஆண்டவரே. அதாவது இதுல சில மூஞ்ச பார்த்தேன், சில முகங்களை பார்த்தேன். அந்த முகம் 150 கோடியா 1000 கோடியா எனக்கா சொல்லினே புரியல. வாக்குத்தத்தம் சொல்லவே இல்லையே. வாக்குத்தத்தம் எடுத்துங்க. ஏசையா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? ஏசையா 60 1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆளை கையை கொடுத்து சொல்லு, இந்த வருடம் நீ எழும்பி பிரகாசிக்கிற வருடமா இருக்க போது. நீ எழும்ப போற, நீ பிரகாசிக்க போற. ஒரு 2-3 பேர் சொல்லுங்க, நீ எழும்ப போற, நீ பிரகாசிக்க போற. 2025 கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்னாரு. 2026 கர்த்தர் சொன்னார், நீ எழும்ப போற, நீ பிரகாசிக்க போற. நீ எழும்ப போற, நீ பிரகாசிக்க போற. நீ எழும்ப போற. தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொல்ற, நீ எழும்ப போற, நீ பிரகாசிக்க போற. ஹல்லேலூயா. 2026 அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டினா 10ன்னு வருது. இல்ல சொல்லுங்க 10. 10 அப்படின்னா கம்ப்ளீட்னு அர்த்தம். ஹல்லேலூயா. முழுமை. இல்ல சொல்லுங்க 10ன்னா முழுமை. ஹல்லேலூயா. இந்த வருஷம் எதெல்லாம் உனக்கு அறகுறையா இருந்ததோ அதெல்லாம் முழுமையா ஆக போகுது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாற போகுது. உன் வாழ்க்கை பூர்ணமாக போகுது. உன் வாழ்க்கை சம்பூர்ணமாக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. இந்த வருடம் நீ எழுந்துக்க போற, நீ பிரகாசிக்க போற. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போறாரு. சில பேரு எழுந்துக்கவே முடியலங்கன்ற மாதிரி வந்திருக்கலாம். சில பேரு
எழுந்துக்கவே முடியலங்க. ஜான் ஏறினா முழம் சறுக்குது. இந்த கடல்ல இருந்து எழுந்துக்கவே முடியலங்க. நானும் இந்த கடல்ல இருந்து எப்படியாவது வெளில வந்துன்னு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது, எழுந்துக்கவே முடியல. இந்த வியாதியிலிருந்து என்னால எழுந்துக்க முடியல. எதுல இருந்தெல்லாம் எழுந்துக்க முடியாம இருந்தியோ இந்த வருடம், ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா, நீ எழுந்து பிரகாசிப்ப. உன்னால முடியாதது எல்லாத்திலும் இருந்தோம் என் கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா, என் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல வந்திருக்குது. கர்த்தருடைய மகிமை உன் மேல வந்திருக்குது. ஹல்லேலூயா, உன் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். இது வரைக்கும் நீ ஏஞ்சிகள் அல்ல, இது வரைக்கும் நீ பிரகாசிகள் அல்ல. இந்த 2026 உன்னை பிரகாசிக்க பண்ணவே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். 2025 சில பேர் இறந்துட்டாங்க, 26 இல்ல. ஆனா நீ 2026 இருக்கிறன்னு அர்த்தம். உன் காலம் இன்னும் வரல, அந்த காலம் இப்ப வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, இந்த 26 கர்த்தர் உன் வாழ்க்கையில அவர் சில திட்டங்களை வச்சிருக்கிறார், தீர்மானங்களை வச்சிருக்கிறார், நோக்கங்களை வச்சிருக்கிறார், தரிசனம் வச்சிருக்கிறார். அதை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு இது வந்து திருப்புங்களேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆற்றின் வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருட, சப்பானியர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். ஹல்லேலூயா, 38 வருஷமா ஒருத்தன் படுத்த படுக்கையா இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, 38 வருஷமா ஒருத்தன் படுத்த படுக்கையா இருக்கிறான். 6ஆம் வசனம் பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, எல்லாம் சொல்லுங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. நான் சொல்றேன், அவனை மட்டும் காணல, உன்னையும் கண்டு இருக்கிறார். அந்த பெதஸ்தா குளத்தண்டையில அந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையா இருந்தவனிடத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இந்த 2026 உன்னிடத்தில் வந்திருக்கிறார். ஆமா, ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவங்கிட்ட ஏன் வந்தாரோ அதேதான் உங்ககிட்டயும் அவர் வந்திருக்கிறார். அங்க வேதம் வந்து சொல்லுது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். நீ எழுந்து பிரகாசிக்கணும்னு விரும்புறியா? இங்க இருக்கிற வாலிப பசங்க கேட்கிறேன், நீ எழுந்து பிரகாசிக்கணும்னு விரும்புறியா? இல்லங்க எனக்கு படிப்பு சரியா, நீ எழுந்து பிரகாசிக்கணும்னு விரும்புறியா? இல்லங்க எனக்கு கணக்கு வர மாட்டேங்குது, நீ எழுந்து பிரகாசிக்கணும்னு விரும்புறியா? இங்க இருக்கிற உங்களுக்கு நான் கேட்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீ எழுந்து பிரகாசிக்கணும்னு விரும்புறியா? உனக்குள்ள எழுந்துக்கணும்னு விருப்பம் இருக்குதா? உனக்குள்ள பிரகாசிக்கணும்னு விருப்பம் இருக்குதா? நீ ஷைன் ஆகணும்ன்ற விருப்பம் வந்து இருக்குதா? 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் உனக்குள்ள இருக்குதா? நீ எந்த வேலையை செய்யறியோ அந்த வேலையில கொடி கட்டி பறக்க வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு இருக்குதா? நீ என்ன வியாபாரம் செய்யறியோ அந்த வியாபாரத்துல நீ பெரிய ஒரு உயர்வுக்கு வர வேண்டும் என்கிற விருப்பம் உனக்கு இருக்குதா? ஹல்லேலூயா, நீ செய்யற ஊழியத்துல கர்த்தர் உன்னை பல மடங்கு எடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற விருப்பம் உனக்கு உள்ள இருக்குதா? உனக்குள்ள இருக்கிற திறமை எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்கிற விருப்பம் உனக்கு உள்ள இருக்குதா? ஹல்லேலூயா, 4 பேரு கூட உன் முகம் வந்து தெரியாம அப்படியே போயிடணும்னு நினைக்கிறியா? இல்ல இந்த உலகமே உன் முகத்தை பார்க்கணும்னு விரும்புறியா? ஹல்லேலூயா, உனக்கு விருப்பம் இருக்குதா? பக்கத்துல காலை பார்த்து கேளுங்க, உனக்கு விருப்பம் இருக்குதா? எழும்பவும் பிரகாசிக்கவும் உனக்கு விருப்பம் இருக்குதா? ஹல்லேலூயா, உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஆமென். ஹல்லேலூயா, இந்த வருஷம் கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, 38 வருஷமா இருந்தான் அந்த பெதஸ்தா குளத்தண்டையில. எத்தனையோ வியாதியஸ்தர், ஜிஹெச்சுக்கு போனா எத்தனையோ வியாதியஸ்தர் இருக்கிறாங்க. இயேசு
யார்கிட்டயும் போவாம இவங்கிட்ட வந்தார். அல்லேலூயா. வந்து அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும். இவன் சில காரணம் சொல்றான். நான் ஏன் எழுந்துக்கலன்னா, நான் ஏன் பிரகாசிக்கலன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு கொடுத்து உதவ யாருமே இல்லை, எனக்கு தூக்கி விட யாருமே இல்லை. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அட்டெண்டர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் வந்து இருக்கிறாங்க, ஆனா எனக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி நீ சொல்லினே இருக்கிறியா? எனக்கு யாருமே இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்க, எனக்கு யாருங்க கொடுப்பா, எனக்கு யாருங்க வந்து உதவி செய்வா, எனக்கு யாருங்க இதை பண்ணுவா அப்படின்ட்டு நீங்க நீங்க அந்த மாதிரி வந்து சொல்லினே இருக்கிறீங்களா? இவனை மாதிரி சொல்லினே இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவனை மாதிரி எதனா நீங்க சொல்லினே இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற நிலைமைக்கு யாரோ ஒருத்தர் காரணம், யாரோ ஒருத்தர் உதவி செய்யல, யாரோ எனக்கு ஒத்தாசை செய்யல, அதனால்தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னுட்டு ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லினே இருக்கீங்களா? அவங்களுக்கு சொல்றேன், இந்த வருஷத்தோட அம்மா போன வருஷம் எப்படி போச்சோ அது போல இனி நீ இப்படி பேசக்கூடாது. இது நீ எடுக்க வேண்டிய 3வது தீர்மானம். போன தீர்மானம் என்ன சொன்னேன்? சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொன்னேன்ல. இந்த வருஷம் நீ எடுக்கக்கூடிய வந்த உடனே எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? என் வார்த்தையை இனி நான் இந்த மாதிரி பேச மாட்டேன். அல்லேலூயா. தாவீது சொல்றான், என் வாய்க்கு காவல் வைங்க. எப்ப பார்த்தாலும் நீ இருக்கிற நிலைமைக்கு யாரோ ஒருத்தர் காரணம்னு சொல்லி உன் சூழ்நிலையோடைய பிரஷரை எடுத்து இன்னொரு மேல போடாது. ஆமென். என் பொண்டாட்டி உன்னால தாண்டி நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற பிரஷர் அங்க போடாதீங்க. உன்னால தான் நான் இப்படி இருக்கிறேன் உன் புருஷன் மேல உங்க பிரஷர் வந்து போடாதீங்க. எங்க ஓனரால தான், எங்க அப்பா அம்மாவால தான் போடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? என் சூழ்நிலைக்கு யாரும் காரணம் இல்லை, நான் விரும்பினா என் சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. நான் விரும்பினா என் வாழ்க்கையை கர்த்தர் மாத்த ரெடியா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு அப்பா அம்மா மூலமா இந்த உலகத்துல வந்திருக்கலாம், ஆனா உங்க அப்பா அம்மா ஆதாரம் கிடையாது. அத உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்க வேண்டிய மிக விசுவாசத்தில் கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் அது. ரோட்ல மரம் இருக்குது இல்ல, அதுக்கு தண்ணி ஊத்த எவனுமே கிடையாது. வீட்டுல பூச்செடி இருக்குது இல்ல, அதை ஒருத்தன் ஊத்துனாதான் அது வளரும். அவன் ஊத்தலன்னா அந்த செடி காஞ்சிடும். நீ இந்த வீட்டுல இருக்கிற தொட்டில இருக்கிற செடி மாதிரி இருக்க கூடாது. யாரோ ஒரு மனுஷன் ஊத்துவான், அப்ப நம்ம நல்லா ஆகும். யாரும் எனக்கு உதவி செய்வாங்க, அப்ப நல்லா ஆகும். யாரும் எனக்கு கொடுப்பாங்க, அப்ப நல்லா ஆகும். நீ இன்னொரு மனுஷனை எதிர்பார்த்து இருக்காத, ஒரு வேலையை நம்பி இருக்காத, ஒரு வியாபாரத்தை நம்பி இருக்காத, ஏதோ ஒன்றை வந்து நம்பி என்ன பண்ணாத இருக்காத. அல்லேலூயா. நீ காட்டு மரம் போல கர்த்தரை நோக்கி இரு. அல்லேலூயா. திடீர்னு ஒரு மழை வரும். நியூ இயருக்கு இது வரைக்கும் மழை பெஞ்சது இல்ல, மழை வருது பாருங்க, பூமி குளிர்ந்து பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து வந்து பூமியை நினைச்சு அதன் முளையை, அதன் மண்ணை நினைச்சு அதன் முளையை விளையும்படி செய்கிறது போல என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீ யாரையும் நம்பி இந்த உலகத்துல வரல, நீ கர்த்தரை நம்பி தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் சொல்றேன், இனி சாக்கு போக்கு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே வந்து கேட்கிறாரு, உனக்கு விருப்பம் இருக்கிறா அப்படின்னு கேட்டா கர்த்தர்கிட்டே போய் காரணம் சொல்றான். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றான். ஏய், ஆண்டவரே வந்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட போய் காரணம் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன நீங்க தான் வந்து ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் என்ன குணமாக்கணும் அப்படின்னு இவன் கேட்டுருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணா, காரணம் வந்து சொல்றான். இப்ப பாருங்க, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி. அப்போ 38 வருஷமா ட்ரை பண்றான் வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க. சுய பலத்துல முயற்சி பண்ணோம். இவன் 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 இதுல ஏதோ ஒன்று முயற்சி பண்ணினுக்கிறான். இவன் முயற்சி பண்றான். இவன் அதை போய் வந்து அந்த இடத்த வாங்கலான்னு பார்த்தா அதாங்குள்ள எவனோ ஒருத்தன் வந்து வாங்கிடுறான்.
அந்த வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போறான், அதாங்குள்ள எவனோ ஒருத்தன் வந்துடுறான். அந்த வேலைக்கு போலான்னு பார்த்தா இன்னொருத்தன் வந்துடுறான். அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலான்னு போனா அங்க இன்னொருத்தன் வந்துடுறான். அந்த இடத்துல போய் வந்து எதனா ஊழியத்தை சால்வ் பண்ணலான்னு பார்த்தா இன்னொருத்தன் வந்துடுறான். இவன் சொல்றான், நான் போறதாங்களே ஒருத்தன் வந்துடுறான், நான் போறதாங்களே ஒருத்தன் வந்துடுறான். இந்த மாதிரி டைலாக் நம்மளும் சொல்லிட்டே இருப்போம். நான் போறதாங்களே ஒருத்தன் வந்துடுறாங்க, நான் போறதாங்களே இவங்க வந்துட்டாங்க, நான் போறதாங்களே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நான் பண்றான். இவன் சொல்றான், நம்ம வாழ்க்கை அப்படி கூட இருக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், நீ போறதாங்குள்ள எத்தனை பேர் வந்தாலும் உன்னை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா அவன் அத்தனை பேரும் போட்டோம். ஹல்லேலூயா, அத்தனை பேரும் போட்டோம். அத்தனை பேருக்கும் நடக்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய். ஹல்லேலூயா. அங்கெல்லாம் தேவதூதன் குளத்தை கலக்கும் போதுதான் விழுந்தாங்க. இவன் அதுல சான்ஸ் கிடைக்கல. ஐயோ இப்படியே இருக்குதே, கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவானோன்னு நினைக்கும் போது தேவனே இறங்கி வந்துட்டார் பாருங்க அவங்க கிட்ட. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். தேவனே உனக்கு இறங்கி வருவாரு. ஹல்லேலூயா. கடவுளே உனக்கு வருவாரு, கர்த்தரே உன்கிட்ட வருவாரு, கர்த்தரே உனக்கு உதவி செய்வாரு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் நீ யாருன்ட்டு, உன் பிரச்சனை என்னன்னு தெரியும், எத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியும். அங்க வரும்பொழுது இவன் வெகு வெகு நாட்களாய் வியாதியஸ்தனா இருக்கிறான் என்று அவர் அறிந்தான். அப்போ உன்னை பத்தி அவருக்கு தெரியாதா? உன் பிரச்சனை என்னன்னு தெரியாதா? நீ எத்தனை வருஷம் பிரச்சனையோடு இருக்குன்னு தெரியாதா? எத்தனை வருஷம் வேதனையோடு இருக்கிறன்னு அவருக்கு தெரியாதா? உன் கண்ணீர் அவர் சமூகத்தில் வரவில்லையா? உன் விண்ணப்பம் அவர் செவியில கேட்கவில்லையா? ஆமா, உன் உள்ளம் அவருக்கு புரியவில்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் தூரத்திலிருந்து உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உன் வாயிலிருந்து சொல் பெறவாதற்கு முன்னதாகவே அது என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நீ முணுமுணுக்கிறது உன் புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், நீ பேசுறது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என் கர்த்தர் உன் வாயிலிருந்து வார்த்தை வரத்துக்கு முன்னாடியே அதை கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு அவனை நோக்கி அவன் எல்லாம் சொல்லினுக்கிறான், எனக்கு யாருமே இல்லை, நான் போறதாங்களே என்னதான் வந்துடுறான், எல்லாம் சொல்லினுக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சொல்லுங்க, எழுந்துரு. அதுதானே முடியாம படுத்துனுக்கிறேன், எழுந்தா நான் ஏன் இங்க படுத்துனுக்கிறேன்? என்னால ஏஞ்சிக்க முடியலன்றதுனால தான் இங்க படுத்துனுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, எழுந்துரு. எல்லாம் சொல்லுங்க, எழுந்துரு. உன்னால முடியாதத கர்த்தர் உங்ககிட்ட வந்து செய்ய சொல்றாருன்னா அதை நீ செய்யும் பொழுது அவர் என்ன சொல்றாரோ அப்படியா நீ மாறுவ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எழுந்துரு. ஹல்லேலூயா. நீ சில சாக்கு போக்கு சொல்லி உக்காண்டே இருக்காத. எனக்கு திக்கு வாய்ங்க, எனக்கு மந்த நாவுங்க, ஐயோ எனக்கு பேச வராதுங்க, எனக்கு கூச்ச சுபாவங்க, எனக்கு முன்னாடி நின்னா ஒரு மாதிரி இருக்குங்க, எல்லாருக்கும் முன்னாடி பேசுறது ஒரு மாதிரி. ஏய் எழுந்துரு. எவ்வளவு நாள் வந்து சொல்லினா இருப்ப? 38 வருஷமா சொல்லினா இருக்கிற. ஆமென். 38 வருஷமா இந்த கதையை நான் கேட்டுனே இருக்கிறேன். இன்னைக்கு அதுல இருந்து மாறணும். நீ சும்மா அதே டைலாக பேசிட்டே இருக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2026 கர்த்தர் சொல்றாரு, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு சீயோனே, உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னால ஏஞ்சிக்க முடியல, எழுந்துரு. நீ எழுந்துக்கும் பொழுது உன் சங்கிலிகள் உடையும். ஹல்லேலூயா. நீ எழுந்திருக்கும் பொழுது நீ உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடையும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் சூழ்நிலை மாறட்டும், நான் ஏஞ்சிக்கிறேன்னு கர்த்தர் சொல்ற. நீ எழுந்தா தாண்டா சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை நீ எப்ப எழுந்திருப்பன்னு காத்து நிக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ எழுந்தாதான் இது மாறும். ஹல்லேலூயா. படுத்துனே இருக்கும் போது பாயை சுருட்ட முடியாது, எழுந்தாதான் பாயை சுருட்ட முடியும். ஹல்லேலூயா. உன் பாய்கள் சுருட்டப்பட வேண்டும் என்றால், உன் பிரச்சனைகள் சுருட்டப்பட வேண்டும் என்றால், படுத்திருக்கிற நீ முதலாவது எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் தானே சிஸ்டர், எழுந்துரு, நான் பிரசங்கம் பண்ண படுத்துக்க அப்படியே பின்னாடி இப்படி சாஞ்சு உட்கார்ந்தாங்க. அப்ப நான் எழுந்துருன்ற பிரசங்கத்தை முடிக்கதாங்குள்ள எல்லாரும் படுத்துருன்ற மாதிரி ஆயிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கணும்னா ஆண்டவரே, முதல்ல அதுல தேவதூதன் வந்து தண்ணியை கலக்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் போய் குதிக்கணும். அப்படி குதிச்சுனா தான் நான் சரியாவேன். சரியானா தான் நான் என்ன பண்ண முடியும்? படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க முடியும். எதுவுமே நடக்கல, நான் எப்படி? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எந்த பிரச்சனையில நீ படுத்து கொண்டு இருக்கிறியோ அதே பிரச்சனைய இப்ப நீ தூக்கி கொண்டு செல்ற அளவுக்கு நான் உன்னை மாற்றுவேன். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை உன்னை எழுந்துக்க விடாதபடிக்கு உன்னை படுக்க வச்சுனே இருந்ததோ, பாருங்க, இந்த இது டப்பா இருக்குதுல்ல, விட்டா கீழே விழுந்தது. இது பிளாஸ்டிக் தானே, தக்க தானே, பறக்க வேண்டியது தானே. இதுதான் இது விட்டா கீழே விழுந்தது. இந்த பூமி என்ன பண்ணி எல்லாத்தையும் இழுத்து கீழே வச்சுக்குது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, டேய் நீ இந்த பூமியோட ஒட்டின்னு இருக்காத. இந்த உலகத்துல புவியீர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்குது, அது எல்லாத்தையும் இழுத்து என்ன வந்து வச்சுக்குது. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை போல அப்படியே படுத்துனே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். ஹல்லேலூயா. 2026 உனக்கு ஒரு அற்புதத்தின் ஆண்டா இருக்க போகுது. ஆமென். ஒரு பேப்பரை விட்டா கூட கீழே விழுந்ததுங்க, ஆனா ஒரு பிளைட் பறக்குது. எப்படி? ஒரு பேப்பர் கூட என்ன இது கீழே விழுந்தது, எப்படி பிளைட் பறக்குது? ஏன்னா பிளைட்ல புவி ஈர்ப்பு விசைக்கு ஆப்போசிட்டான இன்னொரு விசை பயன்படுத்தப்படுகிறது. புவி தூக்கு எந்திர விசை, எதிர் விசை, அதுதான் புவி தூக்கு விசை. புவி ஈர்ப்பு விசை ஒண்ணு இருக்குதுல்ல, இது புவி தூக்கு விசை. ஹல்லேலூயா. அந்த விசை என்ன பண்றாங்க? பிளைட்ல பயன்படுத்துறாங்க. அத்தனை பேர் ஏறிட்டு பறக்குமான்னு பார்த்தா ஏரோப்ளைன் பறக்குது பார் மேல அப்படின்ற மாதிரி ஏரோப்ளைன் ஆகுது, பறக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, 2026 நீ படுத்து கொண்டிருந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில என் விசை வேலை செய்யும். ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசி, உன் ஒளி, என் ஒளி வரப்போகுது உன் மேல. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்க போகுது. ஆமா, இது வரைக்கும் எதுல படுத்திருந்தியோ அதுல எழுந்து நிக்க போற. நீ கையா தட்டி வாங்கிக்கங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் இப்ப நான் சொல்லினுக்கிறத பிரசங்கமா கேட்டு போயிடக்கூடாது. பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல இதுல இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு போகணும், ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கணும், ஏதோ ஒண்ணு தீர்மானிக்கணும், ஏதோ ஒண்ணு உன் வீட்டுல போய் திரும்ப திரும்ப முணுமுணுக்கணும், ஏதோ ஒண்ணு நீ போய் செய்யணும். ஏதோ ஒண்ணு நீ செய்யும் பொழுது ஏதோ ஒரு வல்லமை உன் மேல பாயும். ஹல்லேலூயா. அந்த வல்லமை 12 வருஷமாய் நீ எதை எதிர்பார்த்து இருந்தியோ அந்த காரியத்தை உன் கையில கூடி வர பண்ணும். இந்த 2026 இந்த வாக்குத்தத்த ஆராதனையில கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. ரகா நாமா ரகா தலாபா ரகா தலாபா. இங்க உட்காந்து ஆயா வடை சுட்டாங்க, அந்த வடையை காக்கா சுட்டுச்சு, அந்த வடைய நரி சுட பார்த்தது, அந்த கதையெல்லாம் இங்க வந்து சொல்லின்னு இல்ல. ஹல்லேலூயா. இங்க இருந்து எழுந்து போகும் பொழுது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஏதோ ஒன்னை பெற்றுக்கொண்டுதான் போகும். ஏதோ ஒண்ணு வீட்டுல நீ பேசினே இருக்கணும். ஹல்லேலூயா. அது உனக்கு தேவையான ஒரு வார்த்தையா இருக்கும். நான் பண்ற 1 மணி நேரம் பிரசங்கமும் உனக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வார்த்தை அது உனக்காகவே கர்த்தர் ரெடி பண்ணி அமைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இட்லி சட்டியில ஊத்துற ஒவ்வொரு மாவும் பாருங்க வேவுது பாருங்க, அது போல ஒவ்வொரு இதுல ஒவ்வொன்றுன்ற மாதிரி ஒவ்வொரு பகுதியில ஏதோ ஒரு வார்த்தை உனக்காக கர்த்தர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு வசனமா எடுத்து வாசிக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு தேவைப்படலாம், இன்னொருத்தர் யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, உன் படுக்கையை சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்து கொண்டு இருப்பாய். இந்த வருஷம் பாருங்க, வாக்குத்தத்தத்துக்கும் அதுவும் கனெக்ட் ஆகுது பாருங்க. வாக்குத்தத்தத்துக்கும் அதுவும் கனெக்ட் ஆகுது பாருங்க. எழும்பி ஏன் பிரகாசிக்கலன்னா காலைல எழும்பவே மாட்டேங்கிறியம்மா நீ. கொக்கரக்கோன்னு கோழி கூவுச்சு அன்னைக்கு காலைல 6 மணி. எல்லாம் கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா?
நம்ம எடுத்த தீர்மானம் கனெக்ட் ஆகுதா? வாக்குத்தத்தம் கனெக்ட் ஆகுதா? அந்த வாக்குத்தத்தத்தை விலைக்கு சொல்ற வசனங்களும் கனெக்ட் ஆகுது பாருங்க. எல்லாத்திலையும் எழுந்திரு வருது பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் நான் காலில இருந்து உட்காந்து எழுதுனேன்ல, அப்ப கூட வரல. இப்ப பிரசங்கம் பண்ணல, இப்ப வருது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஹல்லேலூயா. நான் கூட இதை நானே ஏத்து வந்துட்டேனா இல்ல கத்தர் கொடுத்தாரா அப்படின்ட்டு நானும் யோசிச்சிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் கத்தர் கனெக்ட் பண்றாரு. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த பிரச்சனையே சொல்லினே இருக்காது. முதல் எழுந்துக்க ட்ரை பண்ணு. பக்கத்துல காலப்பா சொல்லி எழுந்துக்க ட்ரை பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன உடனே நான் நினைக்கிறேன் அவன் எழுந்துக்க ட்ரை பண்ணியிருக்கிறான். பாருங்க 9 என்ன சொல்லுது? உடனே அந்த மனுஷன் அப்படின்னா என்ன? ஆண்டவர் எழுந்துருன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது, இவர் பேசுறதுல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? எழுந்துக்க ட்ரை பண்றான். அப்படியே கொஞ்சம் அப்படியே கையை இது பண்ணி உடம்பை இது பண்ணி அவன் பண்ண 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 அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. அவன் சரீரத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது. அவன் எலும்புல ஏதோ ஒண்ணு நடக்குது. அவன் ரத்தத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 2026ல நீ ஏதோ ஒன்றை செய்யும் பொழுது உனக்கு ஏதோ ஒரு வல்லமை புறப்படும், ஏதோ ஒரு பலன் புறப்படும். ஹல்லேலூயா. ஓடுற வண்டியை தாங்க லெப்ட் ரைட் திருப்ப முடியாது, நிக்கிற வண்டியை திருப்ப முடியாதுங்க. நீ எழுந்துக்கும் போது தாங்க உன் வாழ்க்கையில கத்தர் வந்து உன்னை எடுத்து பயன்படுத்துவார். நீ எழுந்துக்கும் போது தாங்க கத்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நீ கத்தர் ஏதோ ஒண்ணு செஞ்சதுக்கு அப்புறம் உன்னால பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம கத்தர் இருந்தனால வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவரே சோறு தருவாருன்ட்டு. என் கத்தர் சொல்ற, நீ கையிட்டு செய்யற வேலைய நீ போய் அதெல்லாம் ஒரு வேலையை செய்ய, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி வேலை இல்லாம ஆசீர்வதிப்பாரு. ஆனா அவரு சொல்றாரு வேலை செய்ய. பக்கத்துல வேலை பார்க்க சொல்லுங்க, வேலை செய்ய, வேலை செய்ய. 2026ல உன்னை கத்தர் பணக்காரன் ஆக்காம விட மாட்டார். ஆமா, வேலைக்கு போகாதவங்க எல்லாம் வேலைக்கு போயிடணும், வேலை செய்யறவங்க எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், நீ வேலை செஞ்சது போதும். ஆமென். ஹல்லேலூயா. நீ இனி வேலை கொடுக்கிறவனா மாறணும். ஆமா, நீ வேலை கொடுக்குற, நீ போய் வந்து மாச சம்பளம் இப்படியே நின்றுக்காத. ஆமா, கத்தர் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். கத்தர் உனக்கு சில வரங்களை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நாள் உட்கார்ந்தே இருப்ப? ஆமா, நானும் ஒரு கடை போடலான்னு இருக்கேன், நானும் ஒரு வியாபாரம் செய்யலான்னு இருக்கிறேன், நானும் ஒரு இது பண்ணலாம். இந்த 2026 நீ போய் வித என் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் 100 மடங்கு புதிய வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், 2026 உனக்கு அற்புதமான ஒரு வருடம். போய் நல்ல வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு மேட்ரு இல்ல, உனக்கு செய்யணுன்ற விருப்பம் இல்லாதான் மேட்ரு. நான் சொல்றேன், விருப்பம் இருந்தது அப்படின்னா பணம் வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்ல, பணம் ஒரு மேட்ரு கிடையாது. ஐடியா இருக்குதா உனக்கு? உனக்குள்ள ஒரு ஐடியா இருக்குதா? உனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குதா? உனக்குள்ள இப்படி நான் இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்குதா? ஆமா, அந்த விருப்பங்கள் உனக்கு பணத்தை கொண்டு வரும். இப்ப அன்பனுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு விருப்பம் இருக்கும், ஆனா அன்பன்கிட்ட காசு இருக்காது. என்கிட்ட காசு இருக்கும், ஆனா என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியாது. இப்ப அன்பனும் நானும் சேரும் பொழுது அன்பன்கிட்ட ஐடியா இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது. ஆமா, பணமும் ஐடியாவும் சேரும் பொழுது அங்கே வியாபாரம். ஹல்லேலூயா. மழை ஜோன் பெய்யும் பொழுது தண்ணி எல்லாம் எங்க தேங்குது? மழை ஜோன் பெய்யும் போது தண்ணி எல்லாம் எங்க தேங்குது? பணம் என்பது பள்ளத்தை நோக்கி வரும். ஹல்லேலூயா. எவங்கிட்ட விருப்பம் இருக்குதோ, எவங்கிட்ட ஐடியா இருக்குதோ, எவங்கிட்ட வந்து பெருகணும் உயரணும்ன்ற அந்த தாட் இருக்குதோ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா கூட்டம் அள்ளுது. அல்லு அல்லு தள்ளு தள்ளு அப்படின்ற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வந்து உன்னை வாழ வைக்கிறது கர்த்தர் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறார். ஆனா நீ எப்ப எஞ்சிப்பன்னு கர்த்தர் பார்த்துருக்க. ஹல்லேலூயா. உன் எல்லைகளை கர்த்தர் பெருசாக்க போறார். ஆமா, மக்தலே எல்லைக்குள் கடந்து போ. இந்த வருடம் கர்த்தர் உனக்கு சொல்றார். ஹல்லேலூயா. நீ போவாத எல்லைக்குள்ள இந்த வருஷம் போற. ஆமென். ஹல்லேலூயா. நீ போவாத எல்லைக்குள்ள
கையை தட்டிக்கினே இருக்கக்கூடாது. நீ கையை தட்டின்னு இருக்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல. நான் பேசுறது ஏதோ ஒன்று எடுத்து நீ போகணும், அதுக்குதான் நான் பிரசங்கம் பண்றேன். மக்தலே எல்லைக்குள் நீ போ அப்படின்ற இந்த வருஷம் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை எனக்கு வந்தது. மக்தலே எல்லைக்குள் உன்னை நான் கொண்டு போவேன் அப்படின்ற வார்த்தை எனக்கு வந்தது. நான் இத்தனை வருஷம் நான் திருநெல்வேலி சைடு போயிருக்கேன், கோயம்புத்தூர் சைடு போயிருக்கேன். ஆனா இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை வந்த பிறகு நான் ஒசூர்ல போயிட்டு போனா தியானமா போய் பசங்க பண்ணேன். நான் போனது நம்ம ஒகேனக்கல் இதுக்கு தான், ஃபால்ஸுக்கு தான் போனேன். ஆனா அங்க போகும்போது எனக்கு ஒசூர்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. நான் புதிய எல்லைக்குள் சென்று இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் எல்லையை விரிவாக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், புதிய எல்லைக்குள்ள இந்த வருஷம் போறோம். எத்தனை பேர் சொல்றீங்க புதிய எல்லைக்குள்ள, புதிய வியாபாரத்துக்குள்ள, புதிய காரியத்துக்குள்ள, புதிய ஏரியாக்குள்ள, புதிய நிலங்களுக்குள்ள, புதிய வீடுகளுக்குள்ள, புதிய வேலைக்குள்ள, புதிய புதிய உயர்வுகளுக்குள்ள. ஆமா, யார் யாருக்கெல்லாம் போகணும்னு விரும்புறீங்க கையை தட்டி வாங்கிக்கிங்க. மக்தலே எல்லைக்குள் உன்னை நான் கொண்டு போவேன். ஹல்லேலூயா. மக்தலே எல்லைக்குள். மக்தலே என்பது மகதேனா மரியாள் அப்படின்றதுல, அந்த மகதேனா என்பது ஒரு ஊரு. அந்த ஊரு தான் ஒரு இது, அதுக்கு ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்குது. ஹல்லேலூயா. அது எப்ப சொல்லுவீங்க? அடுத்த நாள் வர நான் அதான் பேச போறேன். வாங்க. ஜனவரி மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை நான் பேச போறேன். இந்த வாக்குத்தத்தம் இதோட முடியாது. அடுத்த ஒரு மாசம் அடின்னு அடிக்கிற அடியில டிசம்பர் மாசம் வரைக்கும் நீங்க மறக்க கூடாது. ஏசாயா 60:1. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் பாருங்க, அவனை பார்த்து இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த 2026 உன்னை எல்லாரும் படுத்த படுக்கையா தானே பார்த்தாங்க. 2026 நீ நடக்கிறத நிறைய பேர் பார்க்க போறாங்க. நீ நடக்கிறத, அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த படுக்கையில நீ செத்துருவ, உன்னை 4 பேர் தூக்கின்னு போவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தரு, நீ படுக்கையில போற ஆளு கிடையாது, படுக்கையை தூக்கின்னு போற ஆளுன்னு கர்த்தர் காட்டுவார். அந்த வியாதியிலே போயிடுவேன்னு நினைச்சேன், நீ அப்படியே ஹார்ட் அட்டாக்லயே போயிடுவேன்னு நினைச்சேன், நீ அப்படியே அந்த வியாதியிலே செத்துருவேன்னு நினைச்சேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனணும் அப்படி வந்திருக்கிறேன்னு சொல்லு, வந்துட்டான்னு சொல்லு. என்ன நீயும் ஜிஹெச்சுக்கு போற திரும்ப வர, ஜிஹெச்சுக்கு போற திரும்ப வர, நாங்க போறோம் திரும்ப வரோம், உங்க ஆளுங்க போறானுங்க வரமாட்டேங்கிறானுங்களேடா. அதுதான் நம்ம மேல இருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடப்ப. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, இது வரைக்கும் உன்னால என்னெல்லாம் முடியாம இருந்ததோ அதெல்லாம் இப்ப நீ அசால்ட் பண்ணுவ. ஹல்லேலூயா. சிந்தார்பேட்ல 10 கோடியில இடம் வாங்க போறியா? அதெல்லாம் நீ அசால்ட்டா உன் படுக்கையை அல்ல, ஆமென், பெட்டிகளை தூக்கி கொண்டு நடப்பாய். புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன படுத்துட்டீங்க. ஹல்லேலூயா. பத்திரங்களை எடுத்துக்கொண்டு நடப்ப. ஹல்லேலூயா. கை தட்டுவங்களுக்கு மட்டும் அது வந்துடணும். வாங்கிட்டீங்க, நீங்க வாங்கிட்டீங்க. பின்னாடி கை தட்டுவங்களா செகண்ட் ஹேண்ட், ஃபர்ஸ்ட் கை தட்டுவங்களா ஃபர்ஸ்ட் ஹேண்ட். பத்திரங்களை எடுத்துக்கொண்டு நடப்ப. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் அதை செய்ய போறார். உன்னால முடியாதத உனக்காக செய்யலாம் என் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க. ஆமென். ஹல்லேலூயா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடப்ப. 38 வருஷமா உன் வாழ்க்கையில நடக்காத காரியங்களை தேவன் செய்வான். ஹல்லேலூயா. நான் இப்ப இந்த ஒரு சின்ன பகுதியை தான் நான் பேசியிருக்கேன். இன்னும் வருகிற நாட்கள்ல திரும்ப திரும்ப ஏசாயா 60:1 நான் வாசிக்க போறேன். நம்ம படிக்க போறோம், பேச போறோம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கள் எழுந்திருக்க போகிறீர்கள், நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் கேளுங்க. ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா இதுதான் உன் ஒலி, இதுதான் உன் காலம். உன் காலம். திஸ் இஸ் யுவர் டைம். எல்லாம் சொல்லுங்க, இது ஏன் காலம். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல இருக்க பார்த்து, இது ஏன் காலம்.
எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒரு காலத்துல பெரிய ஆளா இருந்தாங்களா? அதுக்கப்புறம் ரஜினியும் கமலும் ஒரு காலத்துல பெரிய ஆளா இருந்தாங்களா? அதுக்கப்புறம் அஜித்தும் விஜயும் பெரிய ஆளா இருந்தாங்களா? ஒவ்வொரு காலம் வருதா? ஒரு காலத்துல அண்ணா பெரிய ஆளா இருந்தாரா? அம்மா கலைஞரும் எம்ஜிஆரும் பெரிய ஆளா இருந்தாங்களா? அப்புறமா ஜெயலலிதாவும் கலைஞரும் பெரிய ஆளா இருந்தாங்களா? இப்ப யார் பெரிய ஆளா இருக்கிறாங்களா? ஒவ்வொரு காலம் வரும்போது ஒவ்வொருத்தவங்க காலம் வருது. ஒவ்வொரு காலம் வரும்போது ஒவ்வொருத்தங்களும் காலம் வருது. நான் சொல்றேன், இந்த காலம் வந்து இருக்குதுல்ல, அது நம்ம காலம். ஹல்லேலூயா. பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, இது நம்ம காலம், இது நம்ம காலம். எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய காலம். ஹல்லேலூயா. நீ நடக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க, நீ எழுந்துக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் வந்து செய்ய போறார். உன்னை வச்சுதாங்க அவர் கடவுள் காட்ட போறாரு. உன்னை வச்சுதான் அவர் கடவுள் காட்ட போறாரு. ஹல்லேலூயா. சில பேருடைய வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இல்ல, உனக்கு கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையை நல்லாக்கி அவர் கடவுள் அவர் காட்டுவார். 4 வருஷமா ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைங்க, அவர் கடவுள் அற்புதம் செஞ்சு பிள்ளைய கொடுத்துட்டார். 4 வருஷமா குழந்தை இல்லாதது யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கு. இப்ப இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்ச நாளா குழந்தை இல்லாம இருக்குது. இப்ப நம்ம யார உதாரணமா சொல்லுவோம்? அந்த 4 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு கடவுள் குழந்தைய தந்தாரு இல்ல, அவங்கள தானே உதாரணமா சொல்லுவோம்ல. நான் சொல்றேன், நீ தான் அந்த சாட்சி. ஹல்லேலூயா. உன்னை வச்சுதான் அவர் யாருன்னு காட்ட போறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து பிரகாஷ். சொல்லுங்க, எழுந்து பிரகாசி. பக்கத்துல ஆளு பார்த்து, இந்த வருடம் நீ எழுந்துக்க கூடிய வருடம். ஆம், ரைஸ் ஷைன். எல்லாம் சொல்லுங்க, எழுந்துக்க போறோம், சொல்லிக்க போறோம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லிக்க போற.